இது சத்யா ஏஜென்சிஸ் இன் டெக் மால். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது VIVO V17 Pro ஸ்மார்ட் போன் பத்தி தான். ஆக்சுவலி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னாலே நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸ் முதல்ல நம்ம கொடுக்குறது கேமராக்கு தான். பிக்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறத விட செல்ஃபிஸ் எடுக்கிறதுல தான் நம்ம எல்லாருமே அதிகமாக இன்ட்ரெஸ்ட் காமிப்போம். ஸோ இதனுடைய ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்க்கும்பொழுது 32+8 மெகா பிக்சல்ஸ் கேமரா இருக்குது. இதில் ரியர் கேமரா அப்படின்னு பார்த்துட்டோன்னா 4 விதமான கேமராஸ் இருக்குது. 48 மெகா பிக்சல், 13 மெகா பிக்சல், 8 மெகா பிக்சல் அண்ட் 2 மெகா பிக்சல்னு 4 விதமான பிக்சர்ஸை நீங்கள் எடுக்கலாம். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அல்ட்ரா ஃபுல் ஸ்க்ரீன் டிஸ்பிளே இருக்குது. இந்த டிஸ்பிளே டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா AMOLED அண்ட் இதனுடைய ரேம் 8GB 128GB இன்பில்ட்டாகவும் இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கக்கூடிய பேட்டரி பற்றி பார்த்தோன்னா 4100 mAh பேட்டரி இருக்குது அண்ட் OS Fun Touch 9.1 இருக்குது. இதில் டியூவல் என்ஜின் ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்கிறதால ரொம்ப சீக்கிரமாக சார்ஜ் ஏறது மட்டும் இல்லாமல் பேட்டரி பேக்கப்பும் நல்லாயிருக்கும். இப்போது JBL 205 ப்ளூடூத் ஹெட்ஃபோன் பற்றி பார்க்கலாம். பொதுவாக ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸில் நம்ம பேசும்பொழுது அடிக்கடி வாய்ஸ் பிரேக் ஆகும். பட் JBL ப்ளூடூத் ஹெட்ஃபோனில் அந்த ப்ராப்ளம் இருக்காது. அண்ட் இயர்போட்ஸ் ரொம்பவே அவசியம். கம்ஃபர்டபுளாகவும் ஃபிட்டாகவும் இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம நினைப்போம். பட் இந்த ஹெட்ஃபோனில் கம்ஃபர்டபுளாகவும் ஃபிட்டான இயர்ஃபோன்ஸை கொடுத்துருக்காங்க. அண்ட் 2 hours நீங்கள் சார்ஜ் போட்டாலே போதும், 6 hours அந்த பேட்டரி ஸ்டாண்ட் பையாக இருக்கும். ஒன்ஸ் ப்ளூடூத்ல நீங்க கனெக்ட் பண்ண பிறகு ஃபுல்லி பட்டன்லயே கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட்டை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க வீட்டுக்கு நியர்பையா இருக்க சத்யா ஏஜென்சிஸை விசிட் பண்ணுங்க.